வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாகராஜ். பட்டையணி கிளப்பு சேனலிலிருந்து இன்று ஆன்மீக பயணத்தில் மடையன்காட்டு சங்கிலி கருப்பன் ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். இந்த சங்கிலி கருப்பன் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்தவர். இவர்கிட்ட வந்தால் அப்படின்னாக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சிருவார். முக்கியமாக இந்த பில்லி சூனியம், ஏவல், காற்று கருப்பு அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர் பார்த்திங்க அப்படின்னா தீர்வு கொடுக்குறாரு. வாகனங்களுக்கு மெயினாக பாதுகாப்பு கொடுக்குறாரு. போக்குவரத்துக்கு இவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னாக்க எந்த ஒரு வாகனம் புதுசாக வாங்கினாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே கொண்டாந்து சாமிகிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவர் பத்திரமா போக்குவரத்து, பிஸ்னஸ் பண்ணுறது எதாக இருந்தாலும் சரி அவர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயத்துக்கு தான் இன்றைக்கி உங்களை தரிசனம் செய்யறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் பார்த்து தரிசனம் செய்யுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நாமக்கல் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இலச்சிபாளையம் என்ற கிராமத்தில் இருக்குங்க இந்த கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா வசதிகளும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பஸ் வசதி எல்லாமே இருக்குது. இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்யும்போது எல்லா நாட்களும் கோயில் திறந்துருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயங்கர விசேஷம், பயங்கர கூட்டமாக இருக்கும். வாகனங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட வாகனங்கள் வந்திருக்கும் அன்றைக்கி பூஜைக்காக. இந்த சாமிகிட்ட எந்த ஒரு குறையாக இருந்தாலும் சரி அவர் நிவர்த்தி பண்ணி வச்சிருவார். மடையன்காட்டு கருப்பனார் இங்கே எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அவரை நிறைவேற்றி கொடுத்துருவார். அதுக்காக காணிக்கை ஆடு, கோழி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காணிக்கையாக கொடுக்கறது வழக்கம். அதை காணிக்கை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு எல்லா வசதிகளும் இந்த கோயிலில் இருக்குது. தண்ணி வசதி முதல் கொண்டு சமையல் அறை எல்லாமே அருமையாக கட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வில்லேஜ்குள்ளார இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றுச்சூழல் ரொம்ப அமைதியாக ஆரோக்கியமாகவும் இருக்குது. இங்கே தாங்க இருக்கார் கருப்பனார், பாருங்கள் உள்ளார இருக்கார். அவரை தூரமாக இருந்தால் எடுக்க முடியும் ஃபோட்டோ, பக்கத்தில் இருந்து எடுக்க முடியாது. பார்த்திங்களா நம்பர் பிளேட்டில் எத்தனை வாகனத்தோடு இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. இவருக்கு காணிக்கை கொடுக்கறதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க மணி, சங்கிலி அந்த மாதிரி தான் காணிக்கையாக கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எழுதி அங்கே அவரோட சங்கிலியில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை பத்திரமா பார்த்துக்குவார். இந்த ஆலய தரிசனம் வீடியோவில் இந்த மடையன்காட்டு கருப்பனார் கோயில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுக்கான முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எப்படி போகிறது அப்படின்றது ரூட்கே வேணும் அப்படின்னாக்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பனைமரம் ரொம்ப பழமை வாய்ந்தது. இதில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பூத்து அது கீழே கருப்பனார் அருமையாக அழகாக உட்காந்துருக்காரு. எல்லா இடத்துலையும் இது காண முடியாது. இந்த பனைமரத்தை இங்கே கோயிலில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வாகனம் குதிரை எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு இதாக இருந்த எந்த